सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பொருளாதார விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் சம்ஷேப ராமாயணம் இப்போ பாராயணம் பண்ணலாம். சர்வதா விகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆத்யஹ சர்வசமஸ்சைவ சதைவ பிரியதர்ஷனஹ. பெருங்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்து அதில் கலந்து விடுவதைப் போல எவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். உயர்ந்த இயல்பினர், எல்லோரிடமும் சமமான பார்வையுடையவர். சமதர்ஷனா சதைவ பிரியதர்ஷனா சர்வ சமஸ்சைவ எப்பொழுதும் அழகிய தோற்றமுடையவர். கோபம் ஆக்ரோஷம் போர்க்களத்துல போர் முனைப்பு ஆகியவற்றாலும் உடற்பொழிவு விகாரம் அடைவதில்லை. அப்படியேப்பட்ட அழகிய தோற்றமுடையவர். சர்வலோக பிரிய ஆர்யா சர்வசம சதைவ பிரிய தர்ஷனக. எப்பொழுதும் அவருடைய தர்ஷனமானது பிரியமானதாக இருக்குமா அப்படி சொல்லப்படுகிறது. சச்ச சர்வகுணோபேத கௌசல்யானந்தவர்த்தன சமுத்திரமிவ காம்பீரிய தைரியேன ஹிமவானிவ. கம்பீரத்துல பெருங்கடலை போலவும் உறுதியில இமயமலையை போலவும் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தன் தாயார் கௌசல்யினுடைய ஆனந்தத்தை வளர்ப்பவருமாக இருக்கிறார். கௌசல்யானந்தவர்த்தன தைரியேன ஹிமவானிவ சமுத்திரமிவ காம்பீரிய தைரியேன ஹிமவானிவ. சச்ச சர்வகுணோபேத சகல கல்யாண குணங்களும் நிரம்பினர். கௌசல்யானந்தவர்த்தன கௌசல்யக்கு ஆனந்தத்தை வளர்ப்பவர். விஷ்ணுனா சத்ருசோபீதிய மகாவிஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமம் படைத்தவர். சோமவத் பிரிய தர்ஷன பௌர்ணமி நிலவு போல எல்லாருக்கும் குளிர்ச்சி அமிர்தத்தை வசிப்பவர். அவருடைய தர்ஷனத்தினால சமுத்திரமிவ பிரிய தர்ஷன தன் தர்ஷனத்தினாலே அமிர்தத்தை வசிப்பவர். பிரியத்தை வழங்கக்கூடியவர், ஆனந்தத்தை வழங்கக்கூடியவர். காலாக்னி சதுர்ஷ குரோதே அவருடைய கோபம்தான் பிரளய காலமா. காலாக்னி சதுர்ஷ குரோதே ஷமயா பிருத்திவி சமஹா. கோபம் பிரளயத்தை உண்டாக்கிடுவார். ஆனா பொறுமையில பார்த்தா பூமி தேவிக்கு பொறுமையை உண்டு பண்ணவர். ஆனா பூமி தேவிக்கு சமமான இங்க என்ன சொல்றது பூமி தேவிக்கு, ஏன்னா மனுஷ நாட்டியம் ஆடுறதுனால பூமிக்கு நிகரான பொறுமையுடையவர், மன்னிக்கும் தன்மையுடையவர். ஷமயா பிருத்திவி சமஹ தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவாபரக. தியாகத்தில் குபேரன் போல சத்தியத்தை கடைபிடிப்பதில் இன்னொரு தர்ம தேவதை போலவர். இவ்வளவு நற்குணங்கள் நிரம்பியவரும் சொல் தவறாத பராக்கிரம் உடையவரும். சத்தியம் என்ற பராக்கிரம் உடையவர். சத்திய பராக்கிரம தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவாபரக தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம். ज्येष्ठं श्रेष्ठ गुणैर्युक्तं प्रियं दशरथ सुदं
பிரகிருதீனம் ஹிதர்யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யா. தியாகத்தில் குபேரன், சத்தியத்தில் இன்னொரு தர்மதி தேவதை போன்றவர், இவ்வளவு நற்குணங்கள் நிரம்பியவரும், சொல் தவறாத பராக்கிரமம் உடைய சத்தியமத்தே பராக்கிரமம் உடையவரும், தசரத மன்னனுக்கு பிரியமான மூத்த மகனும், உன்னதமான குணசாலியுமான ராமனுக்கு குடிமக்களின் நன்மைக்காகவும், அயோத்தியாவாசிகள் மக்கள் இந்த உலகத்தின் நன்மைக்காக, குடிமக்களின் நன்மைக்காகவும், குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் இளவரசு பட்டம் சூட்ட மாமன்னர் நிறைவான மனதோடு ஆசைப்பட்டார். யவ்வராஜேன சம்யோக்தம் ஐச்சத்து பிரீத்யா மஹீபதி தஸ்ய அபிஷேக சம்பாரான் திருஷ்வா பாரியாத் கைகேயி பூர்வம் தத்தவரா தேவி வரமேனம் அயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்ய அபிஷேச்சனம். பட்டம் சூட்டுதல் என்ற கோலாகல நிகழ்ச்சிக்காக சேகரிக்கப்படும் ஏராளமான பொருட்களை கண்ட மன்னருடைய ஒரு மனைவியான கைகேயி என்பவள் முன்னர் கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த வரத்தின்படி ராமன் நாடு கடத்த வேண்டும் என்றும் தன் வயிற்றில் பிறந்த பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் அவள் வரம் கோரினாள். சத்யவசனாத் ராஜா தர்மபாஷேன சம்யுதः விவாச யாமாச சுதம் ராமம் தசத பிரியமம். தர்மம் என்ற பெருங்கயிற்றால் பிணைக்கப்பட்ட மன்னர் தசரதர் தான் முன்னர் கொடுத்த வரத்தின்படியால் சத்தியத்தை தவறாமல் தனக்கு மிகவும் பாசத்திற்குரிய மைந்தன் ராமனை, சத்தியத்தை தவறாமல் இருப்பதற்காக தனக்கு பிரியமுள்ள மகனான ராமனை நாடு கடத்தினார். விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம் தர்மபாஷேன சம்யதா. தர்மம் என்ற கயிறால கட்டப்பட்டு அப்படி பிள்ளையை காட்டுக்கு அனுப்பிட்டாராம். தசரத பிரியம் விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம் ச ஜகாம வனம் வீர பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகையா பிரிய காரணாத் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகையா பிரிய காரணாத். தசரத மன்னர் முன்பு கொடுத்திருந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் ஆணைப்படியும் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகையின் விருப்பப்படியும் கைகை பிரிய காரணாத் கைகையின் விருப்பப்படியும் வீரரான ராமன் கானகம் சென்றார். வீரஹா பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் சத்தியத்தை காப்பதற்காக வனம் சென்றாராம் ராமச்சந்திரமூர்த்தி. சத்தியம் அவ்வளவு பெருசா இருக்கு. ராஜ சௌக்கியங்களை விட, அயோத்தியா ராஜ்யத்தை விட சத்தியம் அவ்வளவு பெருசு. அவருக்கு இந்த பூமியை பரிபாலனம் பண்றதை விட சத்தியத்தை பரிபாலனம் பண்றது பிரதிஜ்ஞம் அனுபாலயன்னா பூமியை பாலனம் பண்றதை விட சத்தியத்தை அனுபாலனம் பண்றதுல அவ்வளவு கவனமா இருந்தாராம். பிரதிஜ்ஞாம் அனுபாலயன்னு அப்பா கொடுத்த சத்தியத்தை பாலனம் பண்றது, அதை ரட்சிக்கிறது தான் பெரும் கடமையாக இருந்தது ராமருக்கு. வார்த்தைகள் அழகா போட்டு ரொம்ப வால்மீகி லோகத்தை பாலனம் பண்ண வேண்டியவர் சத்தியத்தை பாலனம் பண்றார், சத்திய தர்மத்தை பாலனம் பண்றார். தம் ரஜந்தம் பிரியோபிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக ஸ்னேகாத் வினய சம்பன்னகா சுமித்ரானந்தவர்த்தனகா. இல்லை, இது நம்ம அப்படியே போயிடுறோம் அதை வச்சுட்டு, ஆனாலும் என்னால் அப்படி போக முடியல. சில ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது ஒரு சம்ஷேப ராமாயணம், ஒரு சுருக்கமான ராமாயணம் அப்படியே கதையை ஓடின்னு போனால் போதும். அதில் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குன்றது ஒவ்வொரு வார்த்தையில படிக்கும்போது தான் தெரியுது. லக்ஷ்மணர் என்னன்னா நண்பராகவும் இருப்பாராம், ஸ்னேகாத்து வினய சம்பன்னகா தாசனாகவும் இருப்பாராம். அதே சமயத்துல சுமித்ரா லக்ஷ்மணோ அனுஜகாம, அனுஜன்னா தம்பியாகவும் இருப்பாரு. ஆனா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனகா, லக்ஷ்மி அவர் போனாவே லக்ஷ்மி கடாட்சம் தான் ராமருக்கு. அப்படிப்பட்ட அனுஜகாமகா அவரை பின்தொடர்ந்து சென்றார். ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு ஆனந்த கருத்துக்கள் இருப்பாருங்க. சுமித்ரா ஆனந்தவர்த்தனகா, சுமித்ரைக்கு ஆனந்தத்தை வளர்ப்பவர். எதனாலன்னா சுமித்ரா கூட இருந்த ஆனந்தம் இல்லையா, ராமருக்கு கைங்கரியம் பண்ணாதான் சுமித்ரைக்கு ஆனந்தமா. அதனால அனுஜகாமக, அதனால ராமர் முன்னாடி போனாராம். இதுல அதே பதங்களை அதுவும் தம் பிரசந்தம் பிரியோ பிராதா,
மூணு இன்னும் 2 சகோதரர்கள் இருக்காங்க பரத சத்ருகன். அப்ப லக்ஷ்மணன் மட்டும் ஆயுஷம் பண்ணார். லக்ஷ்மணன் தான் பிரியமுள்ள பிராதாவம் சகோதரன். அதுல அதான் சொல்ற தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக. இவருக்கு ராஜலக்ஷ்மி தான் போகும். ஆனால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனக, லக்ஷ்மி கடாட்சம் அதிகமா பொருந்திய லக்ஷ்மணர் கூட இருக்கும்போது அவருக்கு எல்லா லக்ஷ்மிகளும் அவர் கேட்காம கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். என்ன மாதிரி அதனால ராஜலட்சுமியை திறந்துட்டாரு. அதை பத்தி கவலைப்படல. சத்தியம் தர்மம் என்ற அதே சந்திர லக்ஷ்மணர் என்றால் லக்ஷ்மியை ஆயுஷம் போற. அதாவது லக்ஷ்மணம் அப்படிப்பட்ட லட்சணங்கள் பொருந்திய லக்ஷ்மணர் ஆயுஷம் போறார். சகல லட்சணங்கள் வினயம். என்னென்ன லட்சணங்கள்னா பிரியமுள்ள பிராதா, ஸ்னேகத்தினால நண்பன், அதே சமயத்துல சுமித்ரைக்கு தன் தாய்க்கு ஆனந்தத்தை வளர்ப்பவர், அதே சமயத்துல வினயம் உள்ள தாசன். இப்படிப்பட்ட லட்சணங்கள் கொண்ட ஒரு தம்பி இருந்தா அதை விட லக்ஷ்மி வர்த்தனக தம்பியுடையான் படைக்கஞ்சான்னா. இப்படிப்பட்ட லட்சணங்கள் உடையவன் தான் உண்மையான தம்பி. அதனால் அனுஜகாமக ராமரை பின்தொடர்ந்து போறார். அப்படி லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனக. அப்போ லக்ஷ்மணர் கூட இருக்கும்போது அவருக்கு ராஜலட்சுமி இதெல்லாம் பிறந்து பெரிய விஷயமா? இவர் பார்த்தா லக்ஷ்மணர் இருக்க வரைக்கும் இவருக்கு கவலையே இல்லை. சுக்ரீவனுக்கே ராஜ்யத்து, பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முடியும், சுக்ரீவன் ராஜ்யத்தை கொடுக்க முடியும், விபீஷ்ணர் ராஜ்யத்தை கொடுக்க முடியும். லக்ஷ்மணர் கூட இருக்க வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை. லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனக சுமித்ரானந்த வர்த்தனக. லக்ஷ்மணர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைச்சலே கிடையாது, லக்ஷ்மிக்கு குறைவே கிடையாது. மகாலட்சுமியே சீதையா பின்னாடி வரா. இன்னும் நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக ஸ்னேகாத்து வினய சம்பன்னக சுமித்ரானந்த வர்த்தனக. அந்த வார்த்தைகள் அழகா அப்படியே லக்ஷ்மணர் பின்தொடர்ந்து போனார் அப்படி சொல்லிடலாமே. இவ்வளவு பதங்களை போடணுமான்னு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. பிராதரம் தயுதோ பிராதுகு சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன். எத்தனை பாருங்க. பிராதோ பிரியமுள்ள பாத, நெருக்கமுள்ள பிராத, ஹிதமுள்ள பிராதா சகோதரன், நெருக்கமுள்ள சகோதரன், நண்பன் சகோதரன், வினயமுள்ள தாசன். எப்படிலாம் பாப்பா பாப்பா இது மாதிரிலாம் ராமாயணத்தை அனுபவிச்சா வேற லெவல்ல போயிடும். ஸ்னேகாத் பிராதரம் தயுதோ பிராதுகு சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன். மற்ற பிராதாக்களை விட இந்த லக்ஷ்மணர் தான் ரொம்ப பிரியமுள்ளவர். சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன். வார்த்தைகள் அருமைப்படுது. அன்னை சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவர், மூத்தவரிடத்தில் பேரன்புகாரம், அடக்க முடியவனுமான. அதான் லக்ஷ்மணன். எந்த லட்சணங்கள் தான் தாஸ் பகவானுக்கு சேவை செய்கின்ற லக்ஷ்மியை உடையவர். அதனால் லக்ஷ்மணன் தனக்கு பிரியமுள்ள பகவானுக்கு பிரியமா இருக்கிறதையே லக்ஷ்மி கடாட்சமாக உடையவர். அந்த லக்ஷ்மி உடையவர். தனக்கு பிரியமான சகோதரர் வெளியே புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அன்பு பொங்கியது. அன்பு பொங்கிய நல்ல சகோதரனின் இயல்பு கேட்டபடி மூத்த சகோதரனை தொடர்ந்து உடன் சென்றார். லக்ஷ்மணருக்கு பிரியமுள்ள ஸ்னேகம் பிராதான்றது இருக்கட்டும். பரத சகோதரனோட ராமர் மூத்த அண்ணா தான் ரொம்ப பிடிக்கின்றது இருக்கும். லக்ஷ்மணர் பிடிக்கிறது இருக்கும். லக்ஷ்மணர் ராமருக்கே மற்ற பரத சத்ருகுணை விட லக்ஷ்மணர் தான் ரொம்ப பிரியமுள்ளவர். தைதோ பிராதா. இதெல்லாம் படிச்சா எங்கேயோ போகுது மனசு. இதெல்லாம் அப்படியே படிச்சுன்னு போயிடலாம். ராமஸ்ய தைதோ பாரியா. அதே மாதிரி ரொம்ப பிரியமுள்ள பெண்கள்ல பிரியமுள்ள யாருன்னா சீதை தான். ராமஸ்ய தைதோபாரியா நித்தியம் பிராண சமாஹிதா. தன் உயிருக்கும் சம்மானவளாம். தன் உயிரே வெளியில, தன் உயிரே தான் சீதையா. பிராண சமா, தன் மூச்சு தான், தன் மூச்சு காத்தாக இருக்கக்கூடியவளாம் சீதை. பிராண சமாஹிதா. ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா. சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். சீதை பின்தொடர்ந்து அவருடைய மனைவி ராமர் தன் மனைவி சீதையை அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லலாம். சீதை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு சம்ஷேப ராமாயணம் நம்ம படிச்சிடலாம். அந்த சீதை எப்படிப்பட்டவர்? ஜனக குலத்துல பிறந்தவர். ஜனகர் எப்படின்னா பற்றற்றவர். இதுலயும் தர்மத்துல ஸ்திரமா பற்றற்றவர்னால தான் தர்மத்தை சரியா கடைப்பிடிக்க முடியும். அப்ப மிதிலையே தீபத்தி எரிஞ்சா கூட அது என்னுடைய மிதிலை நான் கிடையாது, மிதிலை என் சாமான் கிடையாது, இந்த உடலே நான் கிடையாது அப்படின்னு யாக்ஞவல்கிற இடத்துல உபதேசம் பெற்றவர். தன் மாமனாரை விட்டு கொடுக்காம என்ன பண்றாரு? கிருஷ்ணாவதாரத்துல கர்மயோகின்னா ஜனக மகாராஜா தான் அப்படின்றது கர்மயோகத்துல சொல்றாரு பகவத்கீதையில. மறக்காம அப்படியேப்பட்ட ஜனக குலத்துல பிறந்தவர்.
அந்த ஜனக குலத்துல விதேக தேசத்துல ஒரு வேசி பெண்களை கூட மகா ஞானியா. அந்த இடத்துல கரிகடபாய் கசாப்பு கடைக்காரன் கூட மகா ஞானியா. அது அப்படிப்பட்ட விதேக தேசம். அது என்ன பண்ண முடியும்? அப்போ சீதை எப்படி இருப்பா? ஜனக குலத்துல ஜனகனுடைய புத்திரியாச்சே, அவள் வாசனையில வளர்ந்தவளாச்சே, அவருடைய வாசனையில வளர்ந்தவளாச்சே, அவருடைய சம்பந்தம் பெற்றவளாச்சு, அந்த மகாத்மாவுடைய சாணித்தியத்துல வளர்ந்தவளாச்சு. இவளே பூமி தேவி இடத்துல ஒரு தாய் வயத்துல பிறக்கல, பூமியிலிருந்து தோன்றினவள். அப்படியாப்பட்ட பொறுமைக்கு நிகரானவள். அப்ப பூமாதேவியுடைய புத்திரினா எப்படி இருப்பான்? பொறுமை அப்படி கடைபிடிக்கக்கூடியவள். ஜனக மகாராஜனுடைய பெண்ணுனா எப்படி இருப்பா? அப்படிப்பட்ட பற்றற்றவளா இருப்பான். அப்படி தர்மத்துல உறுதியா இருப்பான். அதனால ராமரை பின்தொடர்ந்து போனாலாம். அதான் ஜனகஸ்ய குலே ஜாத தேவமாயேவ நிர்மிதா. இங்க ரகசியத்தை ஓடுகிறார். யாருன்னா பகவானுடைய மாயை இருக்கா இல்லையா, தன் ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியே தான் சீதையாக வந்திருக்காளாம். தேவமாயை போல தேவமாயால செய்யப்பட்டவளோ தேவமாயே வந்திருக்காளோ அப்படின்றது போல தோன்றதான். அப்படின்னா அதான் உண்மை. அதை இலைமரவா காய்மரவா வால்மீகி கொடுக்குறாரு. பகவானுடைய சக்தி தான், சக்திமான ஆகிய பகவான் ஈஸ்வரன் தான் அவனுடைய சக்தியாகிய சீதையோட இங்க அவதரிச்சிருக்கிறார் அப்படின்றத ரகசியத்தை ஓடுகிறார் பாருங்க வால்மீகி. தேவமாயாக பகவானுடைய மாயை தான் இந்த சீதையாக நிர்மிதாக சீதையாக வடிவெடுத்து வந்திருக்கிறாள். சர்வ லட்சண சம்பன்னா, சர்வ லட்சணங்களும் பொருந்திய மகாலட்சுமியே அப்படின்றத டைரக்டா சொல்றாரு. இதுல என்னங்க, இதுல எங்கேயாவது மனுஷனாதான் வர்ணிக்கிறாருன்னு நினைக்கிறோம். இவ்வளவு பதங்களா போடுவாரு. சீதை பின்தொடர்ந்து போனாலும் ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். இவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராமஸ்ய தைதா பாரியா. தைதான்னா பிரியமுள்ளவள், ஹிருதயத்திலே உரையக்கூடிய மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்திலே உரையக்கூடியவள். அவ்வளவு பிரியமுள்ளவனா. ஹிருதயத்துல எந்த மகாலட்சுமி சீதையை ஹிருதயத்துல வச்சிருந்திருக்கிறாரோ அந்த ஹிருதயத்துல வாழக்கூடிய மகாலட்சுமி. அவ்வளவு தைதா பிரிய பாரியா, அவ்வளவு பிரியமுள்ளவனா. ராமஸ்ய தைதா பாரியா, பிரியமுள்ள. அதனாலதான் நித்தியம் பிராண சமாஹிதா, தன்னுடைய மூச்சு காத்து போன்றவள். இருதயம் இல்லைன்னா மூச்சு நின்றுடும். அது போல அதனால்தான் காடு காடா சீதையை நினைச்சு புலம்பி அழகிறார். அவ்வளவு ஹிரத்துக்குரியவள். அப்படியேப்பட்ட தன்னுடைய உயிருக்கு சமமானவள். பிராண சமா இதா ஜனகஸ்ய குலேஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா. அதே சமயத்துல பதிவதைகளுக்குள்ள முதன்மையானவளா. நாரினாம் உத்தமா, பெண்களுக்குள்ள உத்தமியா, உத்தமமா சிறந்தவளாக பிரகாசிக்கக்கூடியவளா. அப்படிப்பட்ட மகா பதிவிரதை அதை நடத்தி காட்டுறது தான் மகாலட்சுமியே பூமியில இறங்கி வந்தான் சீதையாக அப்படின்னு சொல்லப்படுது. நாரினாம் உத்தமா வதூஹு. இந்த கதை ஃபுல்லா அதுல அடைக்கிற அது என்னென்ன அங்க வெளிப்படுத்த போறாலோ சரித்திரத்துல அதெல்லாம் இந்த ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகத்துல அப்படியே அடிக்கிறாங்க பாருங்க சீதையினுடைய லட்சணங்களை. இதாங்க சூப்பரு. ஜனகுலத்துல தோன்றினவள் அப்படின்னா என்ன? ஒரு ராஜவம்சத்துல தோன்றின ஜனக ராஜா போல பற்றற்றவள். அதே சமயத்துல பகவத் பக்தர் ஜனக மகாராஜா, பரம பாகவதர், மகா ஞானி, எல்லாமே அவரு ஞானி, யோகி, பற்றற்றவர். அதே சமயத்துல பரம பாகவதர். இல்லைன்னா பகவானே மாப்பிள்ளையா போவானா ஜனக மகாராஜாக்கு. அப்போ அவருடைய குலத்துல தோன்றின சீதை எப்படி இருப்பானா? அவள் அதுக்கு மேல. ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா. சாக்ஷாத் பராசக்தி, சாக்ஷாத் மகாலட்சுமி தான், பகவானுடைய சக்தி தான் இறங்கி வந்திருக்கா. சர்வ லக்ஷண சம்பன்னாக, எல்லா லட்சணங்களும் பொருந்தியவள் அப்படின்னா எல்லா லட்சுமிகளும், வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமின்னு சொல்ற மாதிரி அஷ்டலட்சுமிகளும் எவளிடத்திலிருந்து உருவானவர்களோ அந்த லக்ஷ்மி, அந்த சர்வலக்ஷண, அந்த எல்லா லக்ஷ்மிகளுக்கும் இருப்பிடமாகிய மகாலட்சுமி. சர்வ லக்ஷண சம்பன்னாக நாரினாம் உத்தமாவது. பெண்களுக்குள்ள மகா பதிவிரதியாக தலை சிறந்தவள் யாருன்னா சீதையை தான் சொல்றோம். உத்தமாவது, பெண்களுக்கு அந்த உத்தம தர்மத்தை கடைபிடித்து அந்த உத்தமியா எப்படி வாழணுன்றதை சொல்லி கொடுப்பதற்காக வந்தவளாம். நாரினாம் உத்தமாவது. சீதாப்தி அணுகதா ராமம் சசினும் ரோஹிணியதாம். எப்படி ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனை விட்டு பிரியாமல் இருக்குமோ அதுபோல ராமனை விட்டு பிரியாமல் இந்த அயோத்தியா சௌக்கியத்தையும் விரும்பல,
சரி நீங்க வர வரைக்கும் நான் அப்பா வீட்டுல போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விதேக தேசத்துக்கும் போல ராமர் பின்னாடியே போயிட்டாலாம். எப்படின்னா சந்திரனை பின்தொடர்கின்ற ரோஹிணி போல, தன் உடலை விட்டு பிரியாத நிழலை போல. ஏன்னா நிழல் ஒன்று விட்டு பிரியன்னா சீதை ஒன்று விட்டு பிரிவா, அது மாதிரி ஒன்று விட்டு பிரிய மாட்டா சாயேவ அப்படின்ட்டு தான் கைபிடிச்சு கொடுத்தார் ஜனக மகாராஜா. அதுதான் சீதாப்பி அணுகதா ராமம் சசினம் ரோஹிணி யதா பௌரிர் அணுகதோ தூரம் பித்ரா தசரதேச்சம். இப்படி தந்தை தசரதரும் ஊர் மக்களும் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து வந்தார்கள். தசரதர் தன் தேரொட்டியை அனுப்பியிருந்தார், ராமர் தேரில் அழைச்சி போயிருந்தார். அது பிறகு ஸ்ருங்கி பேர புரே சூதம் கங்காகூலே வியசஜயத்து குஹமாசித்ய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். இந்த குகன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. நிஷதர்கள்னு சொல்லக்கூடிய அப்படியேப்பட்ட ஸ்தபதின்னு சொல்லுவாங்க அவரை. ஸ்ருங்கி பேரபுரத்துல ஒரு 50 ஒரு 100 குடும்பங்களுக்கு அதிபதி அப்படி வச்சுங்களேன். ஸ்ருங்கி பேரபுரத்துல அவர் நிஷாதன்னா அவர்கள்லாம் காட்டுவாசிகளா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குகனை சந்திக்கிறாங்க நிஷாதாதிபதியும். ஆனா ராமருக்கு பிரியம், நிஷாதாதிபதியும் பிரியம். நிஷாதர்களுக்கு அதிபதியா இருக்கலாம், ஆனா ராமருக்கு ரொம்ப பிரியமுடையவராம், தர்மாத்மாவாம். குஹமாசித்ய சிங்கிபேர கங்கா கூல விசர்ஜயத்து. அந்த சிங்கிபேரபுரத்துல கங்கை கரையில தனக்கு பிரியமான வேடர் தலைவன் குகனை சந்தித்த பின் தேரை ஓட்டி கொண்டு வந்த சாரதிக்கு விடை கொடுத்து சுமந்திரர் விடை கொடுத்து அனுப்புறார். பிரியா விடை பெற்று போகிறார் அவர். தர்மாத்மாவான ராமன். தர்மாத்மா ராம தர்மாத்மானா குகன தர்மாத்மா தான். ஏன்னா ஆத்ம சமசகான்னு சொல்லியிருக்காரு பின்னாடி. தனக்கு சமமான தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் அப்படின்னா தான் தர்மத்தை கடைப்பிடிக்க, அந்த தர்மத்தை குகனும் கடைப்பிடிக்கிறார், பாகவ தர்மத்தை. ராமரை பரிபாலனை, ராமரை காப்பாற்றணும், ராம பக்தியில ஸ்திரமா இருக்கணும்னு ராமர் அப்படி காப்பாத்துறாரு. பௌரிர் அணுகதோ தூரம் பித்ரா தசரதனிச்ச ஸ்ருங்கி பேர புரே சூதம் கங்கா கூலே விசர்ஜயத்து குஹமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியமே குஹேன சகிதோ ராம லக்ஷ்மணச்ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதிஸ்தீர்த்வா பகுகதகாஹ. சித்திரகூடம் அனுப்பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமாவசதம் கிருத்வா ரமமானா வனத்ரயः. லட்சுமணன் சீதை குகனோடு ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று வனேன வனம் கத்வா, ஒரு வனத்தை விட்டு இன்னொரு வனத்தை. ஏன்னா ஒரு வனத்துல இருக்கிற ரிஷிகளை மட்டும் அனுகிரகம் பண்ணா போடுமா? அங்க இருக்கிற பறவை பட்சிகள் குயில்கள் மயில்கள், அங்க இருக்கிற மரங்கள் செடி கொடிகள், அவர்களுக்கு மட்டும் தன்னுடைய கடாட்சத்தினால் அனுகிரகம் பண்ணா போதுமா? அவர்களை மட்டும் தொட்டு அனுகிரகம் பண்ணி அவர்களோட தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு அப்படிலாம் தன் சாநித்தியத்தினால் அனுகிரகம் பண்ணா போதுமா? ஒவ்வொரு வனத்திலையும் போய் அந்த வனத்துல இருக்கிற ரிஷிகளுக்கும் மயில் குயில் காக்கைகளுக்கும் அங்க இருக்கிற பறவை மிருகங்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற ஸ்தாவர ஜங்கங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுமா. அதனால வனேன வனம் கத்துவா. ஒவ்வொரு வனத்திலையும் போய் யாரையும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லாரும் எனக்கு பிரியமானவன். ஒரு வானரும் பிரியமானவன், ராட்சசனும் பிரியமானவன், மனுஷர்களும் பிரியமுள்ளவர்கள், பறவைகளும் பிரியமுள்ளவர்கள். என்ன பாருங்க, ஒரு பதிதையா போனவர்கள் கூட பிரியமுள்ளவள், அதே சமயத்துல ரிஷிகளும் எனக்கு பிரியமுள்ளவர்கள், எல்லாரும் பிரியம்னு அந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த காலத்துலலாம் பெரியவங்கலாம் படிக்கும்போது தசரதாத்மஜ அது மட்டும் எப்படி எத்தனை வருது அப்படின்ட்டு கணக்கு போடுவாங்களாம். அதே சமயத்துல ராமநாமம் மட்டும் எத்தனை வருது, ரகுகுல திலகான் எத்தனை வருது, அதே சமயத்துல நரோத்தமான எத்தனை வருது, இதெல்லாம் கணக்கு வச்சுப்பாங்களாம். இதெல்லாம் எழுதுவோம், இதான் நோட்ஸ் எடுப்பாங்களாம். அந்த ஸ்லோகங்கள்ல முக்கியமான இந்த பதங்கள்லாம் எங்க எத்தனை வருது அது பார்ப்பாங்களாம். அது எங்கெங்கன்னு இப்ப நான் உபன்யாசம் பண்ணும்போது கரெக்டா எத்தனை சொல்லியிருக்காரு ராமர். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அதே ஸ்லோகம். இப்போ கௌசல்யா சுப்ரஜா அது மட்டும் ஒரு 3 இடத்துல 4 இடத்துல வருது. அது சுந்தரம சுவாமி சொல்லுவார் கரெக்டா எந்தெந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜான்னு வருதுன்னு. அது மாதிரி கணக்கு இதுதான் வேலை. என்ன அதான் வேலை, வேற என்ன வேலை? பகவத் பக்தியில இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் அந்த நுணுக்கம் தெரியும். அந்த இதெல்லாம் நோண்டி பார்ப்பாங்க. இதுலயே ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனை இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் பொருத்தி பார்த்துறதுக்கு தான் வேலை. அப்படி படிக்கும்போது பொருத்தி பார்த்துருக்கும் போது என்னன்னா, அப்போ அந்த கதை இந்த கதை அப்படியே அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நிறைய ஸ்லோகங்கள் அப்படி மனப்பாடம் ஆயிடும். அப்படி படிக்கும்போது இந்த ஸ்லோகத்துல வருதா, இங்க வருதா, அங்க வருதா. இந்த மூலப்புராணம் பண்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பண்ணும்போது கௌசல்யா சூப்பர்ஜான்னு டக்குன்னு அங்கே டிக் பண்ணிப்பாங்க. டக்குன்னு என்னென்ன ஆரண்ய காண்டத்துல கௌசல்யா சூப்பர்ஜா அங்கே வருது.
கிஷ்கிந்தகாண்டத்தில் 3 இடத்துல வருது, வேற எங்கேயும் வரல. ஓகே, அப்போ அது என்னன்னா அந்த 3 இடத்துல என்ன பண்ணா ஒரு நோட்ஸ் எடுத்துப்பாங்க. நோட் எடுத்து அது கரெக்டாக எழுதிப்பாங்க. எத்தனை இடத்துல கௌசல்யா சுப்ரஜான்றது வருது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஸ்வாமித்திரர் சொன்னது தான் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வ சந்தியா பிரவர்த்ததி உத்திஷ்ட நரசாதூலம் கர்த்தவியம் தெய்வமாளிகம் அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல தான் பார்க்குறோம். இன்னும் 2-3 இடத்துல வருது கௌசல்யா சுப்ரஜான்ற பதம். அயோத்தியா காண்டத்திலே 1 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மகான்கள் எழுதி வச்சுப்பாங்க. அதே சமயத்துல சர்வலக்ஷணன் அப்படின்ட்டு ராமரை சொல்றாங்க, சீதையும் சொல்றாங்க. அப்போ இது எத்தனை இடத்துல வருது? எல்லாம் சசினாம் ரோஹிணியதான்றது மட்டும் எத்தனை இடத்துல வருது? ராமரையும் சீதையும் வச்சு பார்க்கும்போது. அப்போ பாஸ்கரின பிரபாயதா, சூரியனுடைய ஒளி போல ராமர் விட்டு பிரியாதவள் சீதை அப்படின்னு எத்தனை இடத்துல வருது? இதெல்லாம் எடுப்பாங்க நோட்ஸ். இதெல்லாம் எடுத்து அப்படி இப்படி படிச்சு அனுபவிச்சா அப்புறமா நீ முன்னே அறியாமலேயே நிறைய படிச்சிருவேன். அதை பார்க்கணும், அதெல்லாம் எங்கெங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பரட்டி பார்க்கும்போதே உன்னை அறியாமலேயே நீ ராமாயணம் பூரா படிச்சிடும். இப்போ சுருக்க வழி சொல்றான். இப்போ ஒரு சர்க்கம் படிக்கிறோம். ஒரு சர்க்கம் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த சர்க்கத்துல தனக்கு தானே கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ ஸ்கூல்ல வந்து என்னன்னா பாடம் நல்லா படிச்சு வச்சிருக்கோம் தானே கேள்வி எழுத முடியும், கேள்வி கேட்க முடியும். பாடம் படிக்காத கேள்வி கேட்க முடியாது. அது மாதிரி ஒரு சர்க்கம் நல்லா படிச்சுட்டுனா இந்த சர்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இதுல கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு என்னது, அந்த சர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மனப்பாடம் ஆகிடும். இதான் ரகசியமே. சுருக்கமா சுருக்கமா ஷார்ட்கட் மெத்தட்ல படிக்கிறதுக்கு தான் வழி. என்னன்னா, அப்போ ஒரு சர்க்கம் படிக்கிறான், என்னென்ன கௌசல்யா என்னென்ன தர்மத்தை சொன்னா, ராமர் என்ன தர்மத்தை சொன்னார், லக்ஷ்மணன் என்னென்ன தர்மம் சொன்னார். இப்போ அந்த சர்க்கத்தை படிக்கும் போது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுடனே அப்போ நான் படிச்சுட்டு போனா அதில் ஒரு கேள்வி கேட்போம். லக்ஷ்மணன் என்ன கேட்டார், லக்ஷ்மணன் எந்த தர்மத்தை வச்சார், ராமர் கேட்ட கேள்விக்கு லக்ஷ்மணன் என்ன பதில் சொன்னார், லக்ஷ்மணன் கேட்ட கேள்விக்கு ராமர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு வரும்போது அந்த கேள்வி பதிலாக அமைஞ்சிச்சுன்னா ஈஸியா அந்த ராமாயணத்தை படிச்சிடலாம். அப்படிலாம் அந்த காலத்துல அப்படிதான் குருகுலத்துல சொல்லி கொடுப்பாங்களாம். மகான்களத்தில் கேட்டது தான். அதான் அது பாகவதம் சரி அவங்களாம் பார்த்தா மார்க்கு அது 100 மார்க் வாங்கி போவாங்க. அந்த அளவுக்கு படிச்சு அது கரெக்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படிதான் அன்னைக்கு பாடம் புகட்டினாங்க. ராமாயணத்தை பாகவதத்தை உள்ள ஏத்தினாங்க. நமக்குள்ள இந்த பாகவத ராமாயணத்தை உள்ள ஏத்தினாங்க. கேள்வி கேட்பாங்க, தசரதுக்கு எத்தனை புத்திரர்கள்? 4 புத்திரர்கள். அவருடைய பேர் என்ன? ராம லக்ஷ்மண பரத. சிம்பிளான கேள்வி ஆரம்பிச்சு அப்புறமா மற்றதெல்லாம் அப்படியே கேள்விகள், நிறைய கேள்விகள். அதுல பாஸ் பண்ணணும். அதான் ராமாயண டெஸ்ட். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணா சுந்தரகாண்டத்துல அவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க. இப்ப என்னன்னா உனக்கு மனசுக்குள்ள எப்படி ஏத்துறாங்க பாருங்க. கேள்வி பதிலாக அமைஞ்சிச்சுன்னா கரெக்டா படிக்கணும், கரெக்டா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவ, நீ நல்லா படிச்சுடுவேன். இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் அப்படிதான் படிச்சிடணும். படிச்சுதானே மார்க் 100 மார்க் வாங்குறான், சென்டம்லாம் வாங்குறான். அப்போ கேள்விகள் எழுப்பும் பொழுதுதான் நமக்குள்ள அதெல்லாம் மனசுல பதியும். எப்படி இப்போ சித்திரகூடம் அனுப்பிராப்திய பரத்வாஜ சாசனாத்து தேவகந்தர்களை போன்றவர் அழகு அம்மூவரும் லக்ஷ்மணன் சீதை குகனோடு கூட ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று பற்பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போறாங்க. அவருடைய கடல எனக்கு தகுந்த இடத்த சீதையோடு வந்திருக்க மனைவியோட நாங்கள் சுகமா வசிக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் காண்பித்து கொடுங்கன்னா நீ சித்திரகூடத்துக்கு போயிடு, அதான் சுகமான இடம் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை மனசுல வச்சுட்டு சித்திரகூடத்துக்கு அனுப்புறாராம் பரத்வாஜ மகரிஷி. அங்கே ஒரு அழகிய பர்ணசாலை அமைத்து கொண்டு லக்ஷ்மணர் தான் பர்ணசாலை அமைக்கிறார். மூவரும் அந்த காட்டில் வசித்து தொடங்கினார்கள். எப்படின்னா கந்தர்வர்கள் தேவர்கள் போல. பரத்வாஜ ஆசிரமத்திலே குகன் விடை பெற்று சென்று விட்டான். குகன் வந்து அதுக்கு முன்னாடியே போயிட்டான், பரத்வாஜ ஆசிரமத்திலே போயிட்டான். குகனுடைய சிங்கபுரி பரபுரத்திலேயே சோமந்தரர் அனுப்பிச்சிட்டாரு. தமசா நதிக்கரையில அயோத்திய மக்களை அனுப்பிச்சிட்டாரு, அங்க விட்டு வந்துட்டார். தமசா நதிக்கரையில சிங்கிபரபுரத்துல சுமந்திரரை விட்டு வந்துட்டார். அப்புறமா பரத்வாஜ ஆசிரமத்துல குகனை விட்டு போனார். இப்ப பரத்வாஜ மகரிஷியையும் விட்டு சித்திரகூடத்துக்கு போறார். சித்திரகூடத்துல போய் அங்க வால்மீகி ஆசிரமம் இருக்கு, அங்க வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறமா சித்திரகூடத்துல போய் லக்ஷ்மணால் அமைக்கப்பட்ட பர்ணசாலையில குடி புகிறார். அங்க கிரகப்பிரவேசத்துக்கு கிரகசாந்தி ஹோமங்கள்லாம் பண்ணி தான் கிரகப்பிரவேசம் பண்றாராம் ராமர் அந்த சித்திரகூடத்துல.
எப்படி வாழ்ந்தாங்கன்னா தேவர்கள் கந்தர்கள் போல வாழ்ந்தாங்களாங்க, சுகமாக வசித்து கொண்டார்கள். அப்போ மகனுடைய பிரிவாற்றமை தாங்க முடியாத மன்னர் தசரதர் மகனை நினைத்து புலம்பிக் கொண்டே சொர்க்கலோகம் அடைந்தார். அவரது உயிர் பிரிந்ததும் வசிஷ்டர் முதலான அந்தரர்களால் அரசுரிமை ஏற்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போதிலும் மகாபலம் பொருந்திய பரதன் அரசாட்சியை ஏற்கவில்லை. ராமன் திருவடிகளில் வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக அவன் காட்டிற்கு போனான். அதான் பரதன். இங்க பரதனுடைய பக்தியை பிரகாசமா சொல்ல போறார். தேவகந்தர்வ சங்காசாக தத்ரதே நியவசன் சுகம் சித்திரகூடம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசதஸ்வர்க்கம் ஜகாம பிளபன் சுதம் மிருதேத்து தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகே திஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத்ராஜம் மகாபலஹ சஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதக. சித்திரகூடம் சென்று சத்தியத்தையே பராக்கிரமாக உடைய மகாத்மாவும் சகோதரருமான ராமனை தம் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அறமறிந்தவரே, தர்மம் தெரிந்தவரே, தாங்கள் தான் மன்னர் என்று கூறி பிரார்த்தித்தான். யாரு? பரதன். ராமன் பெருமணம் படைத்தவர், தாராளமனம் படைத்தவர், மகிழ்ச்சி ததுமும் முகத்தினர், பெரும் புகழ் உடையவர். என்றாலும் வீரமிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. அப்பா பித்ருவாக்கிய பரிபாலனத்தை நான் மீற மாட்டேன், நானும் சத்தியம் பண்ணியிருக்கேன், சத்தியத்தை விட மாட்டேன், அதனால் பரதா நான் வர முடியாது, நீதான் ராஜ்யத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த காலத்து அண்ணன் தம்பிக்கு எப்படி இருக்காங்க பாருங்க. சொத்தை வேணான்றதுல 2 பேர் சண்டை போடுறாங்க, பரதனும் ராமன். இந்த காலத்துல வேணும்னு சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிச்சுன்னு வெட்டு குத்து அளவு போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அந்த அண்ணன் தம்பிகளை பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அண்ணன் தம்பிகளை பாருங்க எப்படி இருக்காங்க. ராஜ்யத்தை ஏத்துக்கன்னு போய் காட்டுக்கு போய் பலவந்தப்படுத்தி அது உபவாசம் இருந்து பிராமணன் கடைப்பிடிக்கக்கூடிய கீழே படுக்கிறது தலையில, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்ன உடனே அந்த உபவாசத்தை விடுறாரு, என்னை தொடுன்றாரு, ராமரை தொடுறாரு பரதன். அப்படி பிடிவாதம் பண்ணி ராமர் ஆயுஷ்ணர்னு அவசியமானா? ஆமா, ராமருக்கு நான் சேவகன், நான் இந்த ராஜ்யத்துக்கு அதிகாரி கிடையாது. உண்மையிலே நம்ம சொத்துக்களுக்கெல்லாம் நாம் அதிகாரி கிடையாது, எல்லாம் பகவானுடைய சொத்து. இந்த உலகமே நாம பகவானுடைய சேவகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வீட்டிலேயே அதிதி வத்து பாகவத்துல சொல்லியிருக்கு, விருந்தாளி போல இருக்கணுமா அந்த வீட்டுல. விருந்தாளிக்கு ஏதாவது உரிமை கொண்டாடுவானா இந்த வீட்டுல? அது மாதிரி இந்த குடும்பத்தை நடத்திட்டு போயிடும். எல்லாம் பகவானுடைய பொறுப்புல இருக்கக்கூடியது, பகவானுடைய சொத்து. இந்த குடும்பம் பகவானுடைய கோபாலனுடைய குடும்பம். நமக்கு என்ன இதுல எந்த ரைட்ஸும் கிடையாது. எப்போ கெட்ட விடுன்னு சொல்றானோ அப்போ களிமண், எப்போனாலும் உயிர் பெறலாம். அப்படியேப்பட்ட இடத்துல நிரந்தரம் கிடையாது இந்த இடம். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு அதிதி போல வாசம் பண்ணணுமா அப்படின்னு பாகவத்துல 11 ஸ்கந்தத்துல பகவான் உத்தவருக்கு உபதேசம் பண்றாரு. அப்போ நான் யாரு அப்படின்னா பரதன் என்ன கடைப்பிடிச்சாங்க? ராமருடைய தாசன் தான், நான் அந்த சொத்துக்கு அதிகாரி கிடையாது. இந்த ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள சக்கரவர்த்தி நான் கிடையாது. சக்கரவர்த்தி திருமகன் யாருன்னா ராமன் தான் பரிபாலனமா, ராமனுக்கு தாசனா இருக்கணும். அதுதான். இல்லை நீ அதிகாரியா இருன்ற ராமர், நான் அதிகாரியா இருக்க மாட்டேன், உனக்கு தாசனா தான் இருப்பேன்றார். இதான் நம்மளுடைய நிலைமையை. பரதன் எவ்வளவு பெரிய விஷயத்து பாடத்தை நம்மளுக்கு சுருக்கமா சிம்பிளா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நாமெல்லாம் தாசர்கள், நாம் அதிகாரிகள் கிடையாது, நம்ம எஜமானர்கள் கிடையாது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நான் என் மனைவி, என் குழந்தைகள், என்னுடைய வீடு, என் சொத்து சுகம், என்னுடைய மாடு மனைவி மக்கள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் என்னுடையது. என்னன்னு சொல்லுவேன், எல்லாம் பகவானுடையது. அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான் பகவான். அதை பற்று இல்லாம இது பகவானுடையதுன்னு தெரிஞ்சுக்கின்னு இதை பாதுகாக்கணும். நம்மளால் பகவானால் விதிக்கப்பட்ட அந்த கட்டளைப்படி நாம் இந்த கர்மாவை செய்யணும். ஆனா இதுல 10 ரூபாய் கூட 1 ரூபாய் கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு செய்யணுமா. அதான் பரதன் அப்படிதான் பொக்கிஷ சாலையை காப்பாத்தினாராம். சிற்றரசர்கள் கொடுக்கக்கூடிய கப்பத்தை அப்படிதான் வாங்கினாராம். அதே மாதிரி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தாராம். பரதன்றது ராஜ்ய பாரத்தை பாரமா, ராஜ்யத்தை பாரமா நாம ராமனுடைய பொறுப்பு, ராமருடைய பாரம், ராமருக்கு உரிமையானது, நமக்கு உரிமையானது இல்லை. அப்போ அது அந்த சுமையை நான் ஏற்கிறேன்னா பகவான் என் மேல அந்த சுமத்தி இருக்கிறான்.
அதை நான் ஒரு கடமையாக செய்கிறேன், அவ்வளோதான். இதில் லாபமோ நஷ்டமோ அது என் பொறுப்பு கிடையாது, பகவானுடையது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் என்னுடையது. அந்த கடமையை நான் செய்வேனே செய்வேன் 14 வருஷம். அப்புறம் ராமர் வந்தாலும் நான் அவங்கள ஒப்படைச்சிடுவேன். அது பிறகு அவருடைய சேவகனாக இருப்பேன். அது மாதிரி நம்ம கர்மா கழியிற வரைக்கும், நம்ம கர்ம வினையை கழியிற வரைக்கும், கர்மாக்களை ஒட்டின்னு இருக்க வரைக்கும் இது பற்றற்று இந்த கடமைகளை செவ்வனே செய்துட்டு அது பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே பகவான்களை ஒப்படைச்சிட்டு நம்மளுக்கு பகவானுடைய சேவகனாக மாறிடணும். அதான் சன்னியாசம் வாங்கிக்கிறது. இல்லற தர்மங்களை விட்டு சன்னியாசிகளாக போகிறது, வானப்பிரஸ்தம், ராஜாக்கள்லாம் அதுதான் செய்யணும். பரதன் எதை கடைப்பிடிச்சாரோ அதான் கடைப்பிடிக்கணும். அந்த பரதனுக்கு சேவை செய்து தன்னுடைய பாக்கியமான நிச்சய சத்ருகுணன் தாசானு தாசனாக சேவை செய்கிறார். அது ஒரு தர்மம். பக்தர்களுக்கு சேவை செய்யறது என்ன தர்மங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க ராமாயணத்துல. நமக்கு புரியாத விஷயம்லாம் இவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாங்கன்னா அது ராமாயணத்துல தான் முடியும். அப்போ நாம எப்படி வாழ்க்கை நடத்தணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான். இது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற எண்ணம், எல்லாம் பகவானுடையது அப்படின்ற நினைப்போட பரதன் எப்படி கடமையை செய்தாரோ அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் பகவானுடைய பொறுப்புல ஒப்படைக்கப்பட்டது. நாம் அவருடைய சேவகனாக நமக்கு இடப்பட்ட கட்டளை, நமக்கு இடப்பட்ட கடமையை செவ்வனே செய்ய வேண்டியது மட்டும்தான். சமயம் வரும்போது எல்லாமே ராமார்ப்பணம் பண்ணிட்டு ஜம்முன்னு வானப்பிரஸ்தம், அதாவது பகவானுடைய சேவையில முழுமையாக ஈடுபட்ட வேண்டியது தான். ரிட்டைர்மெண்ட் ஆகின பிறகு மறுபடியும் பட்டுத்தல் இருக்குதுன்னா நீ இன்னும் குடும்பத்தை ஒட்டின்னு இருப்பேன். இன்னும் பேரன் பேத்தி அவங்களாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் பார்க்குற வரைக்கும் நீ பகவான்களுக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். நம்ம பட்டுதல் இதெல்லாம் ஒரு கடமையாக நினைச்சுன்னு பகவத் பக்தியில நீ இருந்துட்டு இதெல்லாம் ஒரு கடமையாக நினைச்சு நீ செய்துட்டு அது பிறகு ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு பொறுப்புகள்லாம் பிள்ளைகளிடத்துல பகவான்களை ஒப்படைச்சிட்டு நீ பாடு பகவத் சேவையில் ஈடுபடுவேன். இதுதான் பரதர் 14 வருஷம் போத்து ராமர்களை ஒப்படைச்சிட்டு ராமருடைய சேவகனாக செயல்படுறார். இதெல்லாம் ராமாயணத்துல சொல்லிக் கொடுக்குற விஷயம். இதெல்லாம் ராஜா தசத ஸ்வர்க்கம் ஜகாம விளபன் சுதம் மிருதேத்து தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகே விஜய்ஹி. நியுஜ்யமான ராஜாய நைச்சத் ராஜ்யம் மகாபலஹ ச ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதக. ராஜ்யத்தை ஆளக்கூடிய மகாபல, அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவன், சக்கரவர்த்தி ராஜ் சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய சக்தி உடையவன் தான் பரதன். ஆனாலும் ராமபாத பிரசாதக, ராமர் திருவடி கமலத்துல ராமர் பாதுகையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, ராமர் பாதத்தினுடைய தூளி பிரசாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போனாராம். ராமர் திருவடி தஞ்சம் அடைந்தார். அவரு கட்டளையிட்டாருன்னா நான் இந்த ராஜ்யத்தை ஆள்றேன், நானா அதிகாரியா அந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன். ராமர் உத்தரவு கிடையணும், பகவான் உத்தரவு அனுசரித்து தான் பாகவதர்கள் நடப்பாங்க. அதான் இங்க சொல்றாரு. வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் இவருக்கு புரோகித வசிஷ்டர் பிரம்ம ரிஷி அவர்களே சொல்லும் போது கடைப்பிடிக்கலாம்னு. நான் அப்படிப்பட்ட நைச்சத் அந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது நான், ராஜ்யத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது நான், சொத்து சுகங்களுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. ராமபாத பிரசாதகா, ராமபாதத்துடைய கருணையை பெறுவதில் ஆசை உடையவன் நான். நைச்சத் அதுல ராஜ்யத்துல இச்சை இல்லை, ஆசை இல்லை. ராமபாத பிரசாதகா, ராமபாத பிரசாதகா, ராமபாத பிரசாதகா, ராமருடைய பாத தோழி பிரசாதம், அந்த கருணையை பெறுவதில் ஆசை உள்ளவன் அப்படின்னா அந்த பக்தி எப்படி இருக்கு பாருங்க. நைச்சத் ராஜ்யம், ராஜ்யத்துல ஆசை இல்லையா, நான் அதிகாரியா இருக்கிறதுல ஆசை இல்லையா, பகவானுடைய பாத தோழியில சேவகனா இருக்கிறது தான் எனக்கு ஆசை அப்படின்றாரு பாருங்க. ராமரை நினைச்சே தசரதர் பிரிஞ்சார். அவருடைய பக்தி வேற லெவல். அது பார்த்து பார்த்தா அது பெரிய படலம், பெருசா போயிடும். நீங்க பரதனுடைய பக்தி பாருங்க எப்படி இருக்கு. அப்படியேப்பட்ட பிரம்ம ரிஷிகளால மக்களால ஒப்புக்கொள்ளப்பட்ட ராஜாவா இவர் ஏத்துக்கலாம். எனக்கு வேணாம் நைச்சத் ராஜ், இச்சத் அது இச்சை, எனக்கு அந்த இச்சையே வேணாம் அப்படின்றார். நியுஜ்யமான ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலக, ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி உடையவர் தான், தர்மம்லாம் தெரிஞ்சவர் தான், எப்படி ராஜ்ய பரிபாலனை பண்ண தர்ம ராஜதேதிகளும் தெரிஞ்சவர் தான், வசிஷ்டர் குருகுலத்தை கத்துன்றவர் தான். ஏத்துக்க மாட்டேன், ராமர் அனுகிரகம் வேணும், அதான் முக்கியம். மகாபலக ச ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதக.
கத்வாதுச மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆத்யபாவ புரஸ்கிருத. ஆனா மகாபலம் பொருந்திய பரதன் அரசாட்சி ஏற்கவில்லை. ராமன் திருவடிகளில் வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக பிரசாதகா அவர் அருளை பெறுவதற்காக அவர் காட்டிற்கு போனான். கத்வாதுச மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆத்யபாவ புரஸ்கிருத त्वमेव ராஜா தர்மஜ்ஞ இது ராமம் வசோ பிரவித்து ராமோபி பரமோ உதாரக சமூக சுமகாயசாக. அதாவது சித்திரகூடம் சென்று சத்தியத்தையே பராக்கிரமமாக உடைய மகாத்மாவும் சகோதரருமான ராமன் சத்தியத்துக்காக மாந்தோல் மறுபடி உடுத்தின பிச்சைக்கார மாதிரி காட்டுவாசி மாதிரி போனவராச்சு. அதனால அவருக்கு இந்த ராஜ்ய பலம் பெருசு இல்லை, ஆள்கட்டு பலம் முக்கியம் இல்லை, அவரு சத்தியத்தையே பராக்கிரமம் உடையவர். சத்திய பராக்கிரமம் அந்த பலத்தெல்லாம் நம்பல, ராஜ்ய பலத்தையோ சொத்து சுக பலத்தையோ. பாடு காட்டுவாசி மாதிரி கிளம்பிட்டார். வனவாசம் மகோதயம், அந்த பலம் எனக்கு வேணாம், என் சத்தியம் நான் கடைபிடிக்கிற சத்தியம் இருக்கு பத்தியா, அந்த பலம் போதும். அந்த பலத்தினால உலகத்தையே என்னால் ஆள முடியும், எங்க போனாலும் எனக்கு ஜெயம் கிடைக்கும். அதான் ஸ்ரீராம ஜெயம். சத்திய பராக்கிரம ராமனை தன் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் தர்மம் தெரிந்தவரே தாங்கள் தான் மன்னர் என்று கூறி பிரார்த்தித்தான். நீங்க தான் மன்னரா இருக்கணும், நான் தாசன், அதனால இந்த ராஜ்யத்தை நீங்க தான் ஏத்துக்கணும், நீங்க தான் தர்மம் தெரிஞ்சவர், நீங்க இதான் நியாயம், நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பரதன் கேட்கிறான். ராமன் பெருமணம் தாராளம் மனம் படைச்ச ராமன் மகிழ்ச்சி ததும்பும் முகத்தினர் பெரும் புகழ் உடையவர் என்றாலும் வீரமிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. பிதிருவாக்கிய பெருமாள் மீறி நானே தர்மத்தை மீறிட்டு அப்புறமா நான் ராஜ்யத்தை பட்டம் கட்டிக்கிட்டு மக்களுக்கு நான் ஏதோ உபதேசம் பண்ணுவேன், நான் அதர்மம் செய்தேன், அப்பா வாக்கிய காப்பாற்றல, அப்பா தான் செத்து போயிட்டாரு, செத்து போயிட்ட பிறகு இனிமேட்டு அவர் நான் பார்த்து நான் இருக்க போறாரு, அவர் பேச்சை மீறி நான் ராஜ்யத்தை அப்படின்னு அதர்மத்தை செய்துட்டு நான் மக்களுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ண முடியுமா? அதனால்தான் தான் தர்மத்தை கடைப்பிடிச்சாதான் 14 வருஷம் போது நான் தர்மத்தை உபதேசம் பண்ண முடியும். சாரித்திரை நிச்சய ஒரு சரித்திரத்துல பிரகடனப்படுத்தி காட்டுற ராமர். அதனால தந்தை ஆணை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. அதனால்தான் பெரும் புகழ் உடையவர். அதனால்தான் பெரும் புகழ் உடையவர் ராமன். தாராள மனசோட இந்த தர்மத்தில் எனக்காக ராஜ்யத்தை ஒப்படைக்க வந்திருக்கானே பரதனத்துல அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சி உடையவர். பரதன்லாம் ரொம்ப பிரியம், எல்லாருமே பிரியமும் தான். அப்படி பிரார்த்தித்து பண்றான், நீதான் ராஜாவா இருக்கணும், ஏத்துக்கணும்னு அங்கீகரிக்கல. அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகைகள் அப்படின்னா நான் ராஜ்யம் ஆள மாட்டேன் அப்படின்ற, சரி உங்க பாதுகை கொடுத்தான், அந்த பாதுகை ராஜ்யத்தை ஆளட்டான். இதான் சமாதானத்துக்கு வழி. பரதனும் ராஜ்யத்தை ஆள மாட்டார், ராமர் ராஜ்யத்தை ஆள மாட்டார், அப்படின்னா ராமர் பாதுகை ஆளும். அப்படி அதுதான் இன்னைக்கு ஜடாரி தள்ள வைக்கிறாங்களே ராமருடைய பாதம், அந்த பாதுகையை சிரசுல தலையில வச்சு. இப்ப ராமர் கோயில்ல போய் நான் விக்கிரகத்தை தொடக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. பிராமணர்கள் தான் தொடணுமா அப்படின்னு. பகவானுடைய திருவடியில இருந்த அந்த ஜடாரியை வந்து இப்போ சில வச்சா நீ பகவானை தொட்ட மாதிரி தான். அப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஜடாரி வைக்கிறாங்கன்னா அந்த அது திருவடி இருக்கும், அதுல பார்த்தா அது எல்லா தள்ள வைக்கிறாங்க. பகவான் பாதுகை எப்போ பரதன் தள்ள வச்சானோ அந்த பாதுகையை இன்னைக்கும் நம்ம தலையில வைக்கிறாங்க. பகவான் கோயில்ல போனா அந்த ஜடாரி வைக்கிறாங்க. அந்த ராம பாத பிரசாதம் அதுதான் கருணையம். பகவானுடைய கருணையை நாம பெற்றுக்கொள்கிறோமா. சிரசுல வணங்கும் போது அந்த துளசி தீர்த்தம் கொடுத்த தள்ள தடைகிறோம், அவளும் வந்து அந்த தலையை சுத்தம் பண்ணிடுறோம். சுத்தம் பண்ணிட்ட பிறகு அந்த துளசி தீர்த்தத்தினால சுத்தம் பண்ணிட்ட பிறகு அந்த ஜடாரி வைக்கிறாங்க. ஜடாரி வச்ச உடனே பகவான் திருவடி கமலங்கள் தன் தள்ள பதிக்கப்பட்டது. இப்போ பகவானுடைய நேரடி திருவடியை உன் தள்ள சிரசுல. அப்ப விக்கிரகத்தை தொல்ல, விக்கிரகம் தான் தொட்டி என்ன, அதான் அவருடைய பாதத்தை தொட்டியே. அந்த பாதம் திருவடியில தலையில வைக்கப்பட்டது. எந்த பலி சக்கரவர்த்தி தலையில வைக்கப்பட்ட பாத திருவடி, எந்த பாதம் கூட வைக்கல, பாத தூளி பட்ட அந்த திருவடி தீர்த்தத்தை சிரசில் தருகிற சிவபெருமானம் எந்த திருவடிகளை கமலங்களை சேவிச்சிருக்காங்க, மகாலட்சுமிய எந்த திருவடி பிரசாதமாகிய அந்த மரவடிகளை பரதன் தள்ள தாக்கினானோ அந்த திருவடிகளை தான் கோயில்ல ஜடாரியாக நம்ம தள்ள வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ராம பாத பிரசாதகம், அந்த பிரசாதம் அது கருணை நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க, அவ்வளவு ஈஸியா. அப்படி
அந்த தன்னுடைய அரசு செலவத்திற்குரிய சக்தி எனக்கு கிடைக்கல, எனக்கு இல்லைன்றாரு. குதிரையை இழுக்கும் போது ஒரு கழுதையால் இழுக்க முடியுமா? குதிரை இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு சுமைய ஒரு ஜாதி குதிரை போற வேகத்துக்கு ஒரு கழுதை போக முடியுமா அப்படின்றாரு. அதுல சொல்றாரு பரதன், ராமாயணத்தை பட்சா வரும் அயோத்தியா காண்டத்துல. ஆனா அதெல்லாம் இல்லை. அப்போ உங்க பாதுகை கொடுங்க சரின்னு சொல்லி அந்த தங்க பாதுகை தன்னை கிழக்கத்துக்குள்ள ஏறி அதுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்குறாரு. அதை சில தலையில வச்சுட்டு பட்டத்து யானை மேலே வச்சு அதை கோலாகலமாக ராம 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 ராமநாமத்தை சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு ராமரை போயிட்டே இருக்கார் பரதன் அந்த அயோத்தியா வாசிகளோட. அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகையில அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி, ஆனா திரும்பி பார்த்து போறான், போப்பா போய் ராஜ்யத்தை ஆளுப்பா, 14 வருஷம் பொறுத்து கண்டிப்பா நான் வரேன், அப்படி நீ வரலன்னா அக்னிபரிஷம் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு பரதன் அவன் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான். பரதன் 14 வருஷம் பொறுத்து நீ வரல, 15ஆம் வருஷம் முதல் நாள் நான் அக்னியில நான் விழுந்தது தான் நீ பார்ப்ப நீ அப்படின்னு சொல்ற. இல்லை நான் 14 வருஷம் கரெக்ட், 14 வருஷத்து முடிஞ்சு கரெக்டாக நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு ராமர் பிரதிஜை பண்றார். ராமரும் பரதனும் பிரதிஜை அப்படின்னு வரலன்னா நான் நெருப்புல குச்சிடுவேன் அப்படின்ட்டு அவர் பிரதிஜை பண்றாரு. அப்படி வற்புறுத்தி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார். பரதனின் மூத்த சகோதரனான ராமன். ராமன் பரதன் பார்த்தா ராமர் விட்டு பிரிய முடியல. ராமர் தான் பெரிய சொத்து, இந்த ராஜ்யமா பெரிய சொத்து, மனுஷன் மதிக்கிற மாதிரி தெய்வங்கள்லாம் அந்த காலத்து பரதன் சத்ருகுணம் இவங்களை பத்தி பேசினே இருந்தாவே நம்மளுக்கு அந்த தர்ம குணங்கள் உண்டாகும். ஒரு உயர்ந்த நிலையில நம்மளை கொண்டு போய் வச்சிடும், உன்னத ஸ்திதியில நம்மளை கொண்டு போய் வச்சிடும். அந்த உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த குணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த தர்மங்கள், அதுல மனசு அப்படியே அதுலயே இருக்கும். இந்த அல்பமான இந்த அல்பமான விஷயங்கள்ல ஆசைப்படவே மாட்டோம். ஒருத்தவத்த அடிச்சுன்னு சாவறானு பாரு, அல்பமான சொத்துக்காக, சுகத்துக்காக, பணத்துக்காக. இந்த கீழ்த்தரமான புத்தி இவ்வளவு கீழ்நிலையில பன்றிகள் போல, நாய்கள் போல, நாய்கள் தான் உணவுக்காக அடிச்சிருக்கும் கும்பலா பார்த்தா, இந்த தெருநாய்க்கு பார்த்தா. அது மாதிரி கீழ்நிலைக்கு நாம இறங்கிறதுக்கா ராமாயணம் இல்லைன்னா அந்த ராமபாத பிரசாதகா பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அந்த பகவானுடைய சேவையில அந்த பரதனை பார்க்கணும், ராமரை பார்க்கணும். எப்படி நைச்சத்து ராஜ்யம், நைச்சத்து ராஜ்யம், நச்சைச்சத்து பிதுராதேசாத் ராஜ்யம் ராம மகாபலகா பாதுகே சாஸ்ய ராஜாய ஞாசம் தத்வா புனப்புன. அரசு செலுத்துவது தன் பாதுகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார். பரதனின் மூத்த சகோதரன் ராமன். ஆனா அவனுக்கு ஒரு குறை என்னன்னா, ராஜ்யம் கட்சிச்சு பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணாலும் நம்ம தான் ராஜ்யத்தை அனுப்புறோம்னு அதன் பெரிய குறையான். நான் ராமர் நான் கூப்பிட்டு வரலையே, ராமர் ராமனோட ஒரு கோபம், அந்த கோபத்தோடவே அழுத்துனே போறான் பரதன். செல்லமான தம்பி. ஏன்னா இது வரைக்கும் பரதன் எது கேட்டாலும் ராமர் நிறைவேற்றி கொடுப்பாராம். சின்ன வயசுல இருந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாராம். எது கேட்டாலும் யாருன்னா இருந்தா பரதன் ஆசைப்படுறேன்டா அப்படின்னா அது எப்படியாவது தன் சாதிச்சு கொடுத்துருவாராம். காட்டுல கூட போனா தன் பானத்தெல்லாம் அடிச்சு பழங்கள் ஒண்ணா, அண்ணா எனக்கு அந்த பழம் ஒண்ணுனா உடனே அடிச்சு கொடுத்துருவாரு. அந்த பழத்தை சாப்பிட்றா, இது சாப்பிட்றான்னு பிரியமுள்ள வஸ்து. அண்ணா இந்த ஆடை நல்லா இருக்குன்னா தான் அணிஞ்ச ஆடைன்னா உடனே இந்த பரதாண்டி எடுத்து அப்படி கொடுப்பாரு. எல்லாத்தையும் கொடுப்பாரு. ராஜ்யத்தை கொடுத்தார். எதுன்னா சௌகம் அயோத்தியா சாம்ராஜ்யத்தை. இன்னொரு வார்த்தை சொல்றார், தனக்கு பிராணசமா உயிருக்கு நிகரான சீதையை கூட கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. கைகை கேட்கும்போது அதுதான் பரதனுக்காக நான் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன், நான் என் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்போது பரதனுக்கு சீதை கேட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி சீதை நான் கல்யாணம் பண்ணி கேட்டு கொடுத்துருப்பேன் நான். அப்படி அவனுக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்றாருன்னா, அந்த பரதனுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றினவர், ராஜ்யத்துக்கு எல்லாத்தையுமே அவன் கேட்ட போது அவன் கேட்கவே வைக்க மாட்டார். அவன் ஆசைப்பட்டாலும் உடனே செய்திருவார் ராமர். அப்படியேப்பட்ட செல்லமா ராமருக்கு செல்லமான தம்பி பரதன். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ராஜ்யத்தை கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அது அவனுக்கு அழையாகி போச்சான். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் நிறைவேற்றலையா ராமர். நான் கூப்பிட்ட போது ராமன் நான் வரலையே,
என் மேலே செல்லமாச்சேன். எது கேட்டாலும் சின்ன வயசுலேருந்து என் தம்பிக்காக எல்லாம் செய்வார். இன்னைக்கு மட்டும் எனக்காக அந்த தம்பி இன்னைக்கு இல்லையா, தம்பிக்காக எனக்காக கூட வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு அப்படின்னு கோவம் வரதனுக்கு. அந்த கோவிச்சுனே தான் அழுதுன்னு போகிறோம், எங்கள் அண்ணா கூப்பிட்டா வரல அப்படின்ட்டு. அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய இழப்பம். அதனால அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் தான் போறாராம். பரதனுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கல ராமர். அது பெரிய ஒரு மனசு கஷ்டம். அதுதான் பாதுகை கொடுத்தாரு. அந்த பாதுகைத்தை நம்ம தலையில வைக்கிறோம், அதுதான் வரம். வேற என்ன பண்றது? பரதன் சமாதானப்படுத்தின்னு போறான் தன்னை. ராமன் பிடிவாதத்தை மாற்ற முடியல. அதுதான் சொல்ற நச்சை நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்கிரஜः ச காமம் அனவாப்பியைவ தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் போறாரு பரதன். அதான் 14 வருஷம் பொறுத்து அந்த ஆசை நிறைவேற்றுறாரு, வந்து ராஜ்யத்தை ஏத்துறாரு. காமம் சகாமம் அனவாப்பியைவ ராமபாதோ உபஸ்பிருஷன் நந்திகிராமோ அகரோத்ராஜம் ராமாகமன காங்கையா கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரிய. அவருடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் ராமனின் திருவடிகளில் வணங்கி நந்தி கிராமத்தில் தங்கியிருந்தபடியே, அந்த திருவடிகளையே வணங்கி நந்தியில் தங்கியிருந்தபடியே ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்த தொடங்கினான். இப்போ ராம பாதுக பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்திலிருந்தே நகரத்துக்குள்ள அயோத்திக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு உறுதி எடுத்திருந்து மாந்தூள் மறுபடி எடுத்துட்டு தரையில யவம் என்ற தானியத்தினால கோமயத்தினால பிசைஞ்சு அந்த ஒரு உணவை மட்டும் ஒரு கவலை மட்டும் உண்டு ஒரு நாளைக்கு. அப்படி விரதத்தோட ராம 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 சனவர்தம் ராமநாமத்தை ஜெபிச்சுண்டு எல்லா ராஜ்ய காரியங்களையும் ராம பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படி ராம சிந்தனையிலே கண்ணீர் மல்க அப்படி கண்ணீர் மூலியமா அப்படியே இருக்கிற ராமரும் பரதனும் சத்ருகுணனும் அப்படி ராம பாதுகைக்கு சேவை செய்து கொண்டு பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராம பாதுகை சேவை செய்து கொண்டு 14 வருஷம் ராம வரவுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாராம். இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தோட இப்ப பூர்த்தி பண்ணிப்போம். மேல உள்ள விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம். சம்சய ராமாயணம் முடிக்க முடியல, என்ன பண்றது? அவர் ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்த தொடங்கினான். ராமஸ்து புனராலட்சிய நாகரஸ்ய ஜனஸ்ய தத்தாகமனம் ஏகாக்ரோ தண்டகம் பிரவேசகம். அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். ராமர் பாதுகா பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அதாவது ராமருடைய கதை நம்மளை உயர்ந்த நிலை கொண்டு போயிடும், நம்ம மனசை உன்னத ஸ்திதி கொண்டு போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு ராமரை பத்தி பேசுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பவித்திரம் அடையிறோம்னு தெரிஞ்சுங்க. ராம 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 அவன் நாமத்தை எத்தனை நம்ம கதை பேசும்போது எத்தனை ராமநாமம் தன்னறியாமலே சொல்லு. விவசக்கிருணன் தன் வசம் என்று ஜிக்வாக்கரே நாமதுப்பியம் நாக்கு நிலையில ராமநாமம் வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் பகவான் நாமத்தை நமக்குள்ள புகுத்திருக்கார் வால்மீகி. பகவானுடைய சரித்திரமும் பகவானுடைய ஸ்வரூபமும் உள்ள நினைது, நல்ல குணங்களும் உள்ள பிரவேசிக்குது. அவனுடைய நாமங்களும் நாக்களை வர வச்சுட்டு இருக்கார். அவருடைய நினைவுகள்லயே ராம நினைவுகள்லயே இருந்து நம்மளை மனசு பரிசுத்தமாக்கிறார் பாருங்க வால்மீகி மகரிஷி. அருமையான விஷயம். ராமாயணத்துல மனசு நினைஞ்சிச்சுன்னா இந்த உலக சௌக்கியங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, உலக சௌக்கியங்கள்லாம் எந்த அளவுக்கு சுருக்குன்னு இருக்குதோ அந்த அளவுக்கு வெறுப்பாகவும் இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா சந்தோஷத்துக்காக எவ்வளவு அதிகமா ஆசைப்படுறோமோ அவ்வளவும் அது வெறுப்பு உண்டு பண்ண முடியாது. எவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஆசைகள் நிறைவேறதோ அவ்வளவு சீக்கிரத்துல அது வெறுப்பு உள்ளதாகவும் போயிடும். அது காமமோ மற்ற ஆசைகளோ எல்லாமே சுருக்குன்னு இருக்கு இல்லையா? இப்போ லட்டுன்னா இப்போ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி லட்டு சாப்பிட முடியாது. லட்டு ரொம்ப தித்திப்பு தான், ரொம்ப இனிப்பா இருக்கிறது தான். பார்த்தா 2 லட்டு கூட சாப்பிட முடியாது. 3ஆவது லட்டு வெகுட்டு எடுக்கும், வாந்தி எடுக்கிறோம். தித்திப்புள்ள உணவு 2 லட்டு மேல 3ஆவது லட்டு சாப்பிட முடியல பாருங்க. ஆனா சாப்பாடுன்னா
நல்லா கவனமாக சாப்பிட்றேன், நார்மலாக இருக்கிறது வாழ்க்கை நல்லா போகுது. ஆனால் அதிகமான சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக வெறுத்து போகுது பாருங்க. இதான் உலக வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே. அதான் இப்போ களங்கமுள்ள இப்போ சினிமா சீரியல் பொய்யான கதைகளை புனைந்து அவைகளை சீரியல்களாக படங்களாக எடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதில் எல்லாரும் உத்தமர்களாக கல்மஷ சித்தமுடையவர்களை நம்ம பார்த்து அவர்கள் முகத்தில் அந்த குணங்களை பார்த்து அவர்களுள்ள காம குரோதங்களை அதில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து மனசு கெடுத்துக்கிறத காட்டினோம். இப்படிப்பட்ட சுத்தமான குணங்களுடைய ஒருத்தருக்கு அந்யுன்யமாக ராமருக்காக பரதன் விட்டு கொடுக்கிறதும், பரதனுக்காக ராமர் விட்டு கொடுக்கிறதும், ராஜ்ய சௌக்கியத்தெல்லாம் விரும்பாம சீதை பின்தொடர்ந்ததும், அப்படிப்பட்ட ஒரு மனைவி அனுகூலமான பத்தினியும், அப்படிப்பட்ட ஒரு தம்பி அப்படிப்பட்ட ராஜ்ய சௌக்கியத்தெல்லாம் விட்டு தன் மனைவியும் முதுமொழியும் தியாகம் பண்ணிட்டு, அம்மாவை சுமித்ரா தன் தாய் தந்தையும் தியாகம் பண்ணிட்டு, ராஜ்ய சௌக்கியத்தையும் தியாகம் பண்ணிட்டு, லக்ஷ்மணன் ராமரோட லொங்குன்னு ஓடியாராரு. இப்படிப்பட்ட ஒரு தம்பி, இப்படிப்பட்ட ஒரு தாசர், இப்படிப்பட்ட ஒரு பகவத் பக்தி, இப்படிப்பட்ட ஒரு ராம் பக்தி அப்படின்னு இதெல்லாம் பத்தி நினைக்கும் பொழுது மனசுக்கு எவ்வளவு உன்னத ஸ்திதிக்கு போயிடுது பாருங்க. நாம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அவர்கள் வாழ்ந்ததல்லவா வாழ்க்கை? அந்த சத்தியத்தையே பராக்கிரமமாக உடைய, சத்தியத்தையே பலமாக கொண்டு வாழ்ந்தவர்களை அவர்களோடவா வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்தது தான் உண்மையான வாழ்க்கை. அதனால்தான் தீர்க்காயுஷோட வாழ்ந்தாங்க, ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, சத்திய தர்மத்திலேயே நிஷ்டையா இருந்ததுனால. அப்போ அப்பா அம்மா பேச்சு கேட்டு பிதிருவாசன நிர்தேசா கைகை பிரிய காரணத்தை அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்ததுனால ராமர் என்ன கேட்டு போயிட்டார். ஆனந்தமா வாழ்ந்தார், சந்தோஷமா இருந்தார். எங்க போனாலும் இன்னைக்கு ராமர் கதை பேசுறோம். எவ்வளவு பேர் இதுக்கு நடுவுல எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போடுங்க, யார் கதையாவது பேசுறோமா? ஆனா ராமர் கதை மட்டும் தனியா பிரகாசிக்குது. ஏன்? திகிபேந்திர பட்டம், அதாவது யானையினுடைய நெத்தியில் இருக்கிற பட்டம் போல சிரோமணியா தனியா ராமர் கதை பிரகாசிக்கிறது காரணம் தான் அந்த குணங்கள், ராமருடைய குணங்கள், அந்த மகத்துவங்கள், அந்த சத்தியத்தை பராக்கிரமாக கூட அந்த பராக்கிரமம் தான் இன்னைக்கு வரைக்கும் ராமருடைய புகழை பாட வைக்குது, எல்லாரையும் ராமர் புகழை கேட்க வைக்கிறது. சாதாரண விஷயம் இல்லை. நம் மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது ராமாயணமானது. அதான் இதை கத்துக்கணும் நாம. சரி, பாதுகாப்பட்ட விஷயத்துல பூர்த்தி பண்ணியிருக்கோம். சரி, ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம எல்லாரும் கொஞ்சம் லைக்ஸ் போடுவேன். லைக்ஸ் போட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. நிறைய லைக்ஸ் எல்லாம் போடுறது இல்லை. இப்போ கொஞ்சம் பேர் தான் போடுறாங்க, ஒரு 8 பேர் 7 பேர் தான் வராங்க. நிறைய லைக்ஸ் போட மாட்டேன்றீங்க. லைக்ஸ்லாம் நிறைய போடுங்க, விருப்பப்பட்டு. ஆனால் 100க்கான பேர் கேட்குறீங்க, ஆனால் லைக்ஸ் தான் போட மாட்டீங்க. போட்டிங்கன்னா எனக்கு மேலே மேலே சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் யாருமே போடுறதில்ல. கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் விருப்பங்களை, உங்களுடைய விஷயங்களை தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு எப்படி தெரியும்? எனக்கு நேருக்கு நேரம் நம்ம பார்த்துக்க போகிறதில்ல, பேசிக்க போகிறதில்ல. அப்போ உங்கள் அபிப்பிராயங்கள் என்ன தெரியும்? கமெண்ட்ஸில் போட தான் தெரியும் எனக்கு உங்கள் அபிப்பிராயங்கள் என்னென்னு. அதனால் உங்களுடைய அபிப்பிராயங்களோட ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ரொம்ப சந்தோஷம். ராம 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 சந்தோஷம். ராம ராம ராம. அதனால் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ராம ராம ராம. திருப்பி திருப்பி கேளுங்க ராமாயண கதையை. உங்களுடைய ஆசைகளையும் சொல்லுங்கள். என்ன படிக்கணும், ராமாயணம் பாராயணம் பண்ணிருக்கேன், வேறு ஏதாவது கேள்விகள், பகவத விஷயமான கேள்விகள் ஏதாவது எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லைனா பெரியவங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக. ராம 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 ராம. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், என்னோட ஷேர் பண்ணிங்க கமெண்ட்ஸில். தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க. ராம 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 சரணம். ராம 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 பூர்த்தி பண்ணிக்கலாம்.